வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஃப்ளை ஆன் ஹை வித் பூர்ணி. நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆல்ரெடி வந்து இது அன்பாக்சிங் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே வாஷிங் மிஷினோட இது எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். 1 மந்த் ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணணுன்னு சொல்லிட்டு. ஸோ அது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தான் க்ளீனிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆக்சுவலாக வந்து அந்த உள்ளே இருக்க அந்த டப்புக்குள்ளே வந்துட்டு இருக்கும். சைடில் வந்து அது நீங்கள் மேலே அந்த ப்ரெஸ் பண்ணிங்கனாலே வந்து எடுக்க முடியும் வெளியே. இதை கழட்டி நான் ஓப்பன் பண்ணி எடுத்துட்டு, இதுவும் ஒரு லைட்டாக வந்து மூடி மாதிரி தான் இருக்கும். அதையும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதை வந்து நீங்கள் வாட்டரை வச்சு வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து வேஸ்ட் ப்ரஷ் இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது வேஸ்ட் ப்ரஷ் இருந்தாலுமே அதை வச்சு இதுக்காகன்னு யூஸ் பண்ணுறதுக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து தேய்ச்சி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிடுங்க டஸ்ட் எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்துட்டு ஃபுல்லாக வந்து நான் டஸ்ட் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் க்ளீன் பண்ணிவிட்டு இதை லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணால் போதும். அதுவே வந்து ஒரு சவுண்டோடு சேர்த்து அது லாக் ஆகிக்கும். இப்போ மறுபடியும் அதே இடத்துல எந்த இடத்துல வந்து எடுத்தோமோ அதே இடத்துல வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிடுறேன். இப்போ ப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்தது வந்துட்டு நான் சொன்னேன், இதுவும் நம்ம க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ட்ரம் இருக்குல்ல, இதையும் நம்ம க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து இந்த பவுடர் வந்து நீங்கள் அவங்க இன்ஸ்டலேஷன் பண்ண வருவாங்கள்ல, அவங்களே வந்து கொடுப்பாங்க. ஒரு 6 to 7 பேக் வந்துட்டு இவ்வளோ விலை அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் அவங்கக்கிட்டேயும் வாங்கலாம். அப்படி இல்லைனாலும் அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது. அவங்கக்கிட்ட வாங்கிட்டு இந்த டிட்டர்ஜென்ட் போடுறோம்ல, அந்த லிக்விட் போடுற ப்ளேஸில் வந்துட்டு இந்த பவுடரை ஃபுல்லாக நீங்கள் போட்டுறணும். போட்டுட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வந்து என்னென்னா சூஸ் பண்ணணும். இந்த சைக்கிளை வந்து சூஸ் பண்ணணும். இப்போ வந்து நார்மல் வாஷில் இருக்குது. அதுலேருந்து வந்துட்டு நான் சைக்கிளை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். என்னென்னா நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். எக்கோடப் க்ளீனிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை தான் வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு நான் வாட்டர் லெவல் வந்து ஃபுல்லாக வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து வாட்டர் லெவல் வந்து ஃபுல்லாக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அது நல்லா ஃபுல்லாக டாப் டு பாட்டம் வரைக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. இப்போ நான் ஃபுல்லாக கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாட்டர் லெவலும் ஃபுல் கொடுத்தாச்சு. பவுடர்லாம் போட்டாச்சு. போட்டோன்னே இப்போ வந்துட்டு தண்ணி வந்து ஃபில் ஆகுது. இது என்ன ஆகும்னா வந்து வாட்டர் வந்துட்டு ஃபுல்லாக டாப் வரைக்கும் வந்துட்டு ஃபில் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வெளியே இருந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அது ஃபில் ஆகுறத. ஸோ டாப் டு பாட்டம் வரைக்கும் அது பாட்டுக்கு ஃபில் ஆகிட்ருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பாருங்கள், ஃபுல்லாக வந்து நல்லா மேலே வரைக்கும் வந்துட்டு வாட்டர் வந்துட்டு ஃபில் ஆயிடுச்சு. ஸோ அதை நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கணுங்கிறதுக்காக காமிச்சேன். உங்களுக்கு காட்டணுன்னு. ஏன்னா வந்து நான் ஓப்பன் பண்ணும்போது வந்து அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஒரு சவுண்டு வேறு வரும், அலாரம் சவுண்டு மாதிரி. ஸோ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ எல்லாமே வந்துட்டு அது பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு. நான் அப்போ அதை காமிக்கும்போது ஃபுல் டப்பும் வந்து நிறைஞ்சிருந்துச்சு. இப்போ பார்த்தா தண்ணி சுத்தமாக எதுவுமே இல்லை. எல்லா தண்ணியுமே ஃபுல்லாக இதாகிடுச்சு, ட்ரெயின் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் முடிஞ்சிருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஃபுல்லாக வந்துட்டு அது நல்லா வாசமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது எல்லாமே க்ளீனாக இருக்குது. டப்பும் பாருங்கள் ஃபுல்லாக எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. இது இப்படி க்ளீன் பண்ணப்போ வந்துட்டு இந்த சைடில் ஏதாவது ஃபுல்லாக அடைச்சிருந்துச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாமே வந்து ஃபுல்லாக டஸ்ட்டு எல்லாமே வந்து கிளியர் ஆகி வெளியே போயிடும். சொல்லுவாங்க தெரியுமா, ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு பொருள் வாங்குறது முக்கியம் இல்லை, அது எப்படி நம்ம வச்சு பார்த்துக்குறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. நம்ம கூட ரொம்ப நாள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி. அது வந்து எல்லாருக்குமே தான். ஆக்சுவலாக வந்துட்டு என்ன ஒரு எலக்ட்ரானிக் பொருள் யூஸ் பண்ணாலுமே சரி, அது நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ இதில் எல்லாம் அந்த பவுடர் ஃபில் பண்ணியிருந்தோமா, ஸோ இது எல்லாமே முடிஞ்சிருச்சு.
இது க்ளீன் பண்ணுறது வந்து மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து க்ளீன் பண்ணியே ஆகணும். எவ்வளோ டஸ்ட் இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா? இப்போ நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது ஆல்ரெடி நம்ம க்ளீன் பண்ணியாச்சு டஸ்ட்லாம். ஸோ இப்போது எக்கோ டப் க்ளீனிங்கும் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக ஃபிட் பண்ணிக்கலாம். பார்க்கும்போது இப்போ வந்து ஃபுல்லாக வந்து அப்படியே புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாமே க்ளீன் ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய், see you.